இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கோடை காலத்து ஸ்பெஷல். அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சே ஆகணும் அப்படின்ற முடிவோடு தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆரம்பமே செம்ம வெயில் அடிக்குதுங்க. அதுக்காக ஜூஸுன்ட்டு நம்ம கொண்டு போய் கேஸ் உள்ள ஐட்டமும் மற்ற கெமிக்கல்ஸ் கலந்த குளிர்பானங்களை வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலையே இந்த மாதிரி ஜூஸ் போட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம். கோடை காலத்துக்கு உடலை குளுமையாக்கக்கூடிய பழம் அப்படின்னா முலாம்பழத்தை நம்ம சொல்லுவோம். இது வெள்ளரிக்காய் இனத்தை சேர்ந்தது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள சாஃப்டாக இருக்கும். சில பழங்கள் நல்ல மஞ்சேன்னு இருக்கும். இது வெள்ளரிக்காய் இனத்தை சேர்ந்ததுனால சில பழங்கள் வெள்ளரிக்காய் பழம் மாதிரியும் இருக்கும். உள்ள விதைகளை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். இந்த விதைகளை வீணை கீழே போட்டுறாதீங்க. இதை அப்படியே கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அதை அலசிட்டு காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்து அதை பவுடராக்கி நம்ம சாப்பிட்லாம். இதை தொடர்ந்து லேடிஸ் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும் பாருங்கள். இந்த வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த பழத்தில் நிறைய நீர் சத்து தான் அதிகமாக இருக்குது. உடலுக்கு குளிர்ச்சியை உடனே உண்டாக்கும். உடலில் உள்ள வெப்பத்தை உடனடியாக தடுத்துடும். அதிக உஷ்ணமாக இருக்கிறவங்க, உடம்பு சூடுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் இந்த பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த கரண்டியை வச்சு நான் உள்ள பழத்தை மட்டும் எடுக்கிறேன். இந்த வெயில் காலத்தினால சில பேருக்கு நீர்க்கடுப்பு வரும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த பழத்தை அடிக்கடி வாங்கி ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். இது வெறும் சாதாரணமாகவே ஜூஸ் போட்டு சாப்பிட்டாலே ரொம்ப ருசியாக இருக்கும். அதில் வயிற்றில் அல்சர் ஏற்பட்டு சில பேர் வயிற்று வலினால் அவதிப்படுவாங்க. அவங்களும் இந்த பழத்தை தாராளமாக சாப்பிட்லாம். மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க மலை இலக்கியாகவும் இது இருக்குது. இதில் நிறைய நன்மைகள்னு அப்படின்னு இருந்தால் கூட இது எல்லாருமே சாப்பிட முடியாது. இது ரொம்ப குளிர்ச்சியான வஸ்துன்றதுனால சில பேருக்கு ஏதாவது சாப்பிட்ட உடனேயுமே சளி, இருமல் அந்த மாதிரி வரும். அவங்கெல்லாம் இந்த பழத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த பழத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இப்போது இதை எப்படி ஜூஸ் போட போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இப்போ பிளெண்டரில் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா ரொம்ப ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை அதோட சேர்த்துக்குங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற முலாம்பழத்தில் உள்ள சதை பகுதியை மட்டும் இதோட நம்ம சேர்க்குறோம். இந்த ஜூஸில் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்க்குறோம். அதோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். முலாம்பழத்தை வேண்டான்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் கூட எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். அது நல்ல வாசனையாகவும் இருக்கும் குடிக்கும்போதே. உஷ்ண சூட்னால நிறைய பேருக்கு வயிற்று வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது மாதிரி வயிற்று போக்கும் அதிகமாக ஏற்படும். அவங்கெல்லாம் தாராளமாக இந்த முலாம்பழத்தில் விதைகளெல்லாம் நீக்கிட்டு எடுத்து சாப்பிட்லாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் குளிர்ந்த பால், அதாவது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கலை, நல்லா காய்ச்சி ஆறின பாலை இதோட சேர்க்குறேன். சில பேர் தண்ணியும் கலந்து மிக்சியில் அடித்து சாதாரணமாக குடிச்சிடலாம், பால் ஒத்துக்காதவங்க. இதில் இன்னும் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை விடுறேன். பனங்கற்கண்டும் சேர்த்துக்கலாம், ருசியாக இருக்கும். அல்லது தேனும் கலந்துக்கலாம். சீனியை விட இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இதில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஜூஸ் மிக்சர் இல்லாதவங்க நார்மல் மிக்சியிலையே அரைச்சி நம்ம குடிக்கலாம். இது கூட ஐஸ் க்யூப்ஸோ ஐஸ்கிரீம் இந்த மாதிரியும் சேர்த்துக்கிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு அல்லது தேன் அதுவும் சேர்த்துட்டா சுவையாகவும் இருக்கும். மேலே கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுடுங்க நாட்டு சர்க்கரையை. பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கும் ரொம்ப அந்த வாசனை பிடிக்கும். கோடை காலத்தில் மலிவாக கிடைக்கிற இந்த முலாம்பழத்தை நீங்கள் எல்லாருமே வாங்கி சாப்பிட்ணும். இதனால் உடல் உஷ்ணத்தை நம்மளால் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.